ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள். ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டு சப்டிவிஷன்ல உங்க பாலிட்டி சிலபஸ்ல இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ரெண்டு சப்டிவிஷன் இருக்குல்ல உங்க பாலிட்டி சிலபஸ்ல, அதுல இருக்கிறதுலயே சேலியன் ஃபீச்சர்ஸ், கான்ஸ்டிடியூஷன், பிரியாம்பிள், அதுல எது ரொம்ப முக்கியம்னா எஃப்ஆர் ரொம்ப முக்கியம். அண்ட் ஜென்ரலி எஃப்ஆர் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லாஸ்ட் டைம் குரூப் 4ல ஆர்டிகல் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கல, குரூப் 2லயும் குரூப் 1லயும் அப்படி எதுவும் கேட்கல அப்படின்னு இருந்தாலும் ஸ்டாண்டர்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இதுல இருந்து மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கலாம். எஸ், அப்புறம் என்ன ஆர்டிகல் என்ன கன்வே பண்ணுதுன்னு கேட்கலாம். ஸ்டாண்டர்டா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஆர்டிகல் 17 அன்டச்சபிலிட்டி, எக்ஸப்ஷனே இல்லாத ஆர்டிகல் இது அப்படிலாம் கேட்பாங்க. ஓகே, அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு சப்டிவிஷன் ஆஃப் பாலிட்டி சிலபஸ்ல எஃப்ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே டன். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, மகாத்மா காந்தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், உரிமைகளும் கடமைகளும். ஓகே, இது இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், உரிமைகளும் கடமைகளும் உரிமைகளும் ரெண்டுமே வந்து பிரிக்க முடியாதது, இன்செப்பரபிள். நீங்க உங்க உரிமைகளை என்ஜாய் பண்ண, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ஜாய் பண்ண, யூ ஹாவ் டு பெர்ஃபார்ம் டியூட்டிஸ். அவ்வளவுதான். உங்க அடிப்படை கடமைகளை நீங்க கரெக்டா செஞ்சாதான் நீங்க அடிப்படை உரிமைகளை அனுபவிக்க முடியும். இது ரெண்டுமே பிரிக்க முடியாது அப்படின்னு காந்தி சொல்றாரு. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் அடிப்படை கடமைகளும் அடிப்படை உரிமைகளும் cannot be separated, பிரிக்க முடியாது. நீங்க உங்க உரிமைகளை என்ஜாய் பண்ண, உரிமைகளை அனுபவிக்க உங்க கடமைகளை நீங்க சரியா செஞ்சிருக்கணும். நேச்சுரலி எஸ் தானே. இப்போ நீங்க நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆயிட்டு நீங்க உங்க உரிமை இருக்கு, நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு நீங்க உரிமையை என்ஜாய் பண்ணும் அப்படின்னா அதுக்கு நீங்க படிக்கும் போது கடமையை கரெக்டா செஞ்சுருந்தா அந்த உரிமையை அனுபவிக்க முடியும். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஆரிஜின், யார் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணானா சப்ரூ கமிட்டி. சப்ரூ கமிட்டி 1944ல, 1944ல சப்ரூ கமிட்டி. ஸோ அந்த சப்ரூ கமிட்டியில இருக்க சப்ரூ யாரு? தேஜ் பகதூர் சப்ரூ. தேஜ் பகதூர் சப்ரூ. இவருக்கு என்ன ஸ்பெஷலுங்க? ஆல்ரெடி ஐஎன்எம் படிச்சிருந்தீங்கன்னா இவர் தெரியும். தேஜ் பகதூர் சப்ரூ யாரு? வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் தேஜ் பகதூர் சப்ரூ? ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணிருப்பாங்க மேம். 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணிருப்பாங்க. ஒரே ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸா இல்ல எல்லா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸும் அட்டென்ட்? எல்லாமே மேம், எல்லாமே மேம். ஓகே, எல்லா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸும் அட்டென்ட் பண்ணாரு. இவர் பேசிக்கலா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர். எஸ், அதுக்கப்புறம் வேற என்ன? லாயர், பொலிட்டீஷியன். எஸ், ஸோ தேஜ் பகதூர் சப்ரூ ஃப்ரீடம் ஃபைட்டரா இஸ் அ வெரி ப்ரிடாமினன்ட் பர்சன், ரொம்ப முக்கியமான ஒருத்தர். 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸும் அட்டென்ட் பண்ணியிருப்பாரு அம்பேத்கர் கூட சேர்ந்து. எஸ், அப்புறம் பேசிக்கலி ஹீஸ் அ லாயர், அப்புறம் ஹீஸ் அ பொலிட்டீஷியன், யா ஃப்ரீடம் ஃபைட்டர் எல்லாமே. ஸோ இந்த சப்ரூ கமிட்டி போட்டது 1944. இந்த சப்ரூ கமிட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது 1945ல. ரிப்போர்ட், அவங்களோட ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணாங்கன்னா 1945ல. 1945ல இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. ஸோ இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் தான் அடிப்படை உரிமைகளை அரசியலமைப்புக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். ஸோ ஆஸ் பர் சப்ரூ கமிட்டி ரிப்போர்ட் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, அவங்க ரெண்டு விதமா சொன்னாங்க. சில உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க கோர்ட்டுக்கு போகலாம், ஜஸ்டிசையபிள் ரைட்ஸ். சில உரிமைகள், சில விஷயங்கள் வந்து நீங்க கிடைக்கலனாலும் நீங்க கோர்ட்டுக்கு போக முடியாது. ஓகே, மேண்டட்ரியா சில உரிமைகள், இப்போ தினம் சாப்பிடணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லையா? வீட்டுல அம்மா சாப்பாடு போடலன்னா அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எஸ், ஆனா டெய்லி ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலன்னா கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? பட் டெய்லி ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். புரியுதா?
புரிஞ்சிருச்சா? ஸோ சில விஷயங்கள் வந்து ஜஸ்டிசையபிள் அப்படின்னா கோர்ட் நீங்க வந்து அணுக முடியும் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல. சில விஷயம் பண்ணுனா உங்க நாடு வந்து நல்ல நாடா இருக்கும். ஸோ அந்த ஜஸ்டிசையபிள், நான் ஜஸ்டிசையபிள், நீதிமன்றத்தை அணுகிற உரிமைகள், நீதிமன்றத்தை அணுகாத உரிமைகள் ரெண்டா பிரிச்சாங்க. அதுலதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் வச்சிருக்காங்க. டிபிஎஸ்பி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட்டுக்கு கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குற டைரக்ஷன்ஸோ பிரின்சிபல்ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணி உங்க பாலிசியில ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்க ஸ்டேட் வந்து நல்ல ஸ்டேட்டா இருக்கும். பட் நீங்க பண்ணல அப்படிங்கறதுக்காக போய் நம்ம கோர்ட்ல கேஸ் போட முடியுமா? பண்ண முடியாது. ஆனா உங்க அடிப்படை உரிமைகள் உங்களுக்கு அரசு கொடுக்கலன்னா நீங்க கேஸ் போட முடியும்ல. டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டையே நீங்க அணுகலாம்ல. ஸோ அப்படி ரெண்டு விஷயமா பிரிச்சது சப்ரூவ் கமிட்டி தான். ஸோ சப்ரூவ் கமிட்டி ரெண்டா பிரிச்சாங்க. என்னவா பிரிச்சாங்கன்னா ஜஸ்டிசையபிள் அண்ட் நான் ஜஸ்டிசையபிள். என்ஃபோர்ஸபிள் இல்லைன்னா லீகலி என்ஃபோர்ஸபிள் அண்ட் நாட் லீகலி என்ஃபோர்ஸபிள். நீதிமன்றத்தை அணுகக்கூடிய சில உரிமைகள், சில உரிமைகள் வந்து அது நீதிமன்றத்தை நீங்க அணுக முடியாது. பட் அது ஒரு பரிந்துரை மாதிரி, அரசுக்கு பண்ற பரிந்துரை மாதிரி. அப்படி பிரிச்சுதான் டிபிஎஸ்பியும் எஃப்ஆரையும் வச்சாங்க. எஸ், அந்த ஜஸ்டிசைபிள் ரைட்ஸ் தான் பார்ட் 3ல கோர்ட்டுக்கு போகிற ஜஸ்டிஃபையபிள் எழுதிக்கலாம். ஜஸ்டிஃபையபிள் ரைட்ஸ் பார்ட் 3ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸா வச்சாங்க. ஆமா தானே? எஸ், அப்படி கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படிங்கிற நான் ஜஸ்டிஃபையபிள் ரைட்ஸை அது நீங்க கிடைக்கலன்னா ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அதை பார்ட் 4ல டிபிஎஸ்பியா வச்சாங்க. இது ரெண்டையுமே இப்படி வைக்கலான்னு பரிந்துரை பண்ணது யாருங்க? சப்ரூவ் கமிட்டி. ஓகே, ஸோ எந்த கமிட்டி பேஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் இன்கார்பரேட்டட் இன்டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியானா சப்ரூவ் கமிட்டி. திஸ் ஆல்சோ an asked கொஸ்டின், கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆனா இன்னொரு கமிட்டியோட கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. எந்த கமிட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கான அட்வைசரி கமிட்டியா போட்டாங்க, லைக் யாருக்கெல்லாம் அடிப்படை உரிமைகள் கொடுக்கணும்? மைனாரிட்டிஸ்க்கு, ட்ரைபல்ஸ்க்கு, அப்புறம் பின்தள்ளப்பட்டவங்க, பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு, இந்த மாதிரி ஒரு ஒரு சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கும் அடிப்படை உரிமைகள் தரணும்ல. அப்ப யாருக்கெல்லாம் எப்படி எப்படி அடிப்படை உரிமை தரது அப்படிங்கிற அட்வைசரி கமிட்டி ஒன்று பின்னாடி போட்டாங்க. ஓகே, எழுதிக்கோங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யார் தலைமையில் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்த கமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ணுச்சு? ஜான்வரி 24, 1947ல. ஸோ இந்த கமிட்டி தான் சிட்டிசன்ஸ்க்கான ரைட்டு, மைனாரிட்டிஸ்க்கான ரைட்டு, ட்ரைபல்ஸ்க்கான ரைட்டை பத்தி எல்லாம் பேசினாங்க. எஸ், அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துட்டோம். புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்மந்தப்பட்ட ரெண்டு கமிட்டி, அட்வைசரி கமிட்டி ஒன்று, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேணும்னு சொன்ன சப்ரூவ் கமிட்டி ஒன்று. ஓகே, எஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த ஆர்டிக்கல் இருக்கு? பார்ட் 3 ஆர்டிகல் 12 to 35. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த கண்ட்ரியில இருந்து வாங்கியிருக்கோம்? USA ஓட பில் ஆஃப் ரைட்ஸ். எஸ், ரைட் டவுன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் enshrined in part 3 article 12 to 35 borrowed from US ஓட bill of rights. So fundamental rights are generally called Magna Carta of India. இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுறது எது கான்ஸ்டிடியூஷன்ல அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். மகா சாசனம், மேக்னா கார்ட்டானா தமிழ்ல. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் நம்ம இந்தியாவோட மகா சாசனம்னு சொல்றோம். ஏன்னா அதுதான் குடிமக்களுக்கான அடிப்படை விஷயங்களை பத்தி பேசுது அப்படிங்கறதுனால.
சரி, எதனால ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு பேர் வந்துச்சு? Why is it called fundamental rights? They are essential for the overall development. They are essential for the overall development. அப்ப ஓவரால் ரைட்ஸ் தானே வச்சிருக்கணும், ஏன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு வச்சாங்க? They're essential for a holistic development அப்படின்னா it should become something else, no? And holistic or overall development தானே வச்சிருக்கணும். Why is it called fundamental? இதான் இந்த 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 ரைட்ஸ்லாம் வந்து நேச்சுரலா ஒருத்தருக்கு கிடைக்கணும் கண்டிப்பா. ஓகே, நேச்சுரல் ரைட்ஸ்னு ஒன்று தனியா இருக்கு. நேச்சுரல் ரைட்ஸ் வேற, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேற. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது பேசிக்கா ஒருத்தருக்கு கிடைக்கணும், ஃபண்டமெண்டல் எலமெண்ட் ஃபார் எவ்ரி லிவிங். அண்ட் ரெண்டாவது, தீஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எது கொடுக்குது எல்லாத்துக்கும்? எது மூலியமா எல்லாத்துக்கும் அடிப்படை உரிமைகள் கிடைக்குது? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்குது. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கேரண்டி பண்றதுனால தான் எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. கரெக்டா? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் கால்ட் த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த லேண்ட். ஆமா தானே? சுப்ரீம் லா ஆஃப் த லேண்டும் அதுதான், ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த லேண்டும் அதுதான். அதன் அடிப்படையில தானே அரசு நடக்குது, அதன் அடிப்படையில சட்டம் இயற்றி தானே ஆட்சி நடக்குது எல்லாமே. ஸோ அடிப்படை சட்டமான இந்த நாட்டோட அடிப்படை சட்டமான அரசியலமைப்பு பேஸ் பண்ணி தான் எல்லாமே. எவ்ரி பிக்சர் தட் இஸ் கிரியேட்டட் டுடே இஸ் பில்ட் ஆன் த கான்ஸ்டிடியூஷன் தான். கான்ஸ்டிடியூஷனை வச்சு தான் நம்ம எல்லாமே கட்டுறோம், கவர்மெண்ட் நடத்துறோம், எலெக்ஷன் நடத்துறோம், எல்லாமே. ஸோ அந்த அடிப்படை ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த லேண்டா இருக்க கான்ஸ்டிடியூஷன் இதை கேரண்டி பண்றதுனால இட்ஸ் கால்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் லா, அடிப்படை சட்டமான அரசியலமைப்பு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை உரிமைகளை கொடுக்குது அப்படிங்கறதுனால இட்ஸ் கால்ட் லா ஆஃப் த லேண்ட் ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். புரிஞ்சிருச்சுங்களா? Write down. Fundamental rights is guaranteed to every citizen and protected. இத கொடுக்கறதும் இத பாதுகாக்கிறதும் ரெண்டுமே protected by Constitution of India. The Constitution of India தான் fundamental law of the land. ஸோ இது எல்லாத்துக்கும் பொருந்தும், எந்த டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது. அண்ட் இது கிடைக்கலன்னா நீங்க கோர்ட்டுக்கு போகலாம். தே ஆர் ஜஸ்டிசையபிள். வேற என்ன? தே லீகலி என்ஃபோர்ஸபிள். எஸ், தே ப்ரொடெக்டட் பை த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, done. Next, ஃபண்டமெண்டல் ரைட்டோட ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டோட ஃபீச்சர்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அடிப்படை உரிமை சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய அடிப்படை உரிமைகள் இருக்கு, பட் உங்களுக்கு தெரிஞ்ச ஜென்ரலா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். Right to freedom, right to speech, ரைட் டு Equality and freedom of speech. ரைட் டு ஈக்குவாலிட்டி. அது ரொம்ப ஜெனரலிஸ்டிக்கா இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரைட் சொல்லுங்க. அதுவும் ஜெனரலிஸ்டிக்கா தானே. லைஃப்னா என்ன, வாழ்றது ஃபுல்லா ரைட் தான். அதான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரைட் சொல்லுங்க. Right for religion, race. அதுவும் ஜெனரலிஸ்டிக் தானே. என்ன பிரைவசி? ரைட் டு right to ரிலீஜியன், freedom of speech, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். Right to vote, ma'am. இது நல்லா இருக்கு. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நல்லா இருக்கு, அதை எடுத்துக்கலாம். யார் இத சொன்னா அவங்களையும் வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. Devi Priyam. தேவி பிரியா. ஓகே, தேவி பிரியா தான் சொல்லியிருக்காங்க ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். ஓகே, அவங்களே ஏன்டா சொல்லணும்னு ஃபீல் பண்ண வச்சிருவணும்.
இப்போ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா எனக்கு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கா? ஓகே, நான் பேசலாம், எனக்கு உரிமை இருக்கு தானே? டன். இப்போ தேவிப்பிரியா நான் என்ன வேணா பேசலாமா? எனக்கு நிறைய தெரியும் அப்படிங்கறதுனால நான் என்ன வேணா பேசலாமா தேவிப்பிரியாவை? தேவப்பிரியாவையோ தேவிப்பிரியாவையோ இல்ல பக்கத்துல இருக்க கோபிகாவையோ? எஸ், கோபிகா வர ஏதாவது பேசினா டூ விட்டுருவாங்க. அப்படிதானே கோபிகா? மேம் டூ அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கோபிகா ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கே வளரல, அப்புறம் தானே ஆஃபீஸர் ஆகிறதுக்கு வளருது. ஏன் கோபிகா டூ விட்டுருவீங்க? விட மாட்டீங்களா? சரி, அப்ப நான் என்ன வேணா பேசலாமா? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, நான் என்ன வேணா பேசலாமா? ஏன்? எனக்கு தான் அடிப்படை உரிமை இருக்குல்ல. அடிப்படை உரிமை இருக்கு, பேசுறதுக்கான அடிப்படை உரிமை இருக்கு. வாய் இருக்கு, சவுண்டு வரும், பல்லு இருக்கு, டங்க் இருக்கு, எல்லாமே இருக்கு. வை ஷுட் நாட் ஐ டாக்? ஐ கேன் டாக். நோ, அப்ப ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நான் அப்ப என்னோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நீங்க தடை பண்றீங்களா? பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்ப என்னோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? நான் சுப்ரீம் கோர்ட்ல உங்களை எதிர்த்து கேஸ் போடுவேன். ஆமா தானே? என்னோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், என்னோட அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டா ஐ கேன் டைரக்ட்லி கோ டு சுப்ரீம் கோர்ட். நோ, அப்ப ஏன் நீங்க என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க அது அடிப்படை உரிமை. தேவப்பிரியா பேசலாமா பேசக்கூடாதா? பேசலாமா? பேசலாம் தானே? லிமிடேஷன்ஸ்குள்ள Dignified ஆ மத்தவங்கள பேசணும். அஃபெண்ட் பண்ணாத மாதிரி, ஆ, மத்தவங்கள அஃபெண்ட் பண்ணாத மாதிரி பேசணும். அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே நீங்க. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அடிப்படை உரிமை. நீங்க நான் என்ன பேசுறேங்கிறது நான் தானே டிசைட் பண்ணுவேன். நான் பேசிடுவேன், அது உங்களை அஃபெண்ட் பண்ணுதா டிஃபெண்ட் பண்ணுதானே அது உங்க பிரச்சனை. வை ஷுட் ஐ கண்ட்ரோல் மை செல்ஃப்? அடிப்படை உரிமைன்னு சொன்னோம், அப்ப பேசலாம் இல்ல? அப்ப எங்கேயோ ஒரு இடி இடிக்குது இல்ல? அதுல அடிப்படை உரிமை இருக்கு, பேசுறதுக்கான அடிப்படை உரிமை இருக்கு. ஆனா தேவப்பிரியாவோ வேற யாரோ சொல்றாங்க அவங்கள பாதிக்காத அளவுக்கு பேசணும் அப்படின்னு. அது அவங்கள பாதிக்குதா இல்லையாங்கிறது அவங்க பிரச்சனை. எனக்கு இருக்கிற அடிப்படை உரிமை நான் யூஸ் பண்றேன், அதுதான் என் பிரச்சனை. கரெக்டா? எஸ். ஓகே, இப்ப ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தேவிப்பிரியா விட்டுறலாம், மோடிக்கு போயிடலாம். என்னோட நாட்டோட பிரைம் மினிஸ்டர், நான் இந்தியாவை சேர்ந்த ஒரு பொண்ணு, நான் ஓட்டு போட்டிருக்கேன், எனக்கு எல்லா உரிமை இருக்கு, பேசுறதுக்கான எல்லா உரிமை இருக்குன்னு ட்விட்டர்ல ஒரு ஹேஷ்டேக் போட்டு அவரை பத்தி ஏதாவது பேசினா என்ன விட்டுருவாங்களா? எஸ். ஆர்டிகல் செக்ஷன் 124A என்னது? தேச துரோகம், செடிஷன் அப்படிங்கிற ஒரு இதுல என்னை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அப்ப நான் போய் சொல்லலாம்ல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை தானே நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்டோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, நீங்க என்ன வேணா பண்ணலாம், அடிப்படை உரிமை இருக்கு. இன்னொரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, ரைட் டு டூ எனி ப்ரொஃபஷன். உங்களை யாருமே தடுக்கவே முடியாது. இப்போ நீங்கெல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க, நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு யாராவது உங்களை தடுக்க முடியுமா? ஏன் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க, நாளைக்கு நீங்க டெப்டி கலெக்டர் ஆயிட்டீங்கன்னா உங்களை தடுக்க முடியுமா யாராவது வந்து? யாருமே பண்ண முடியாது, ஏன்னா அது உங்க அடிப்படை உரிமை. இப்போ நான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், நான் அகாடமி வச்சிருக்கேன், நான் பாலிட்டி எடுக்கிறேன், என்னை யாராவது தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. ஓகே, நாளைக்கே சிக்ஷா பை ஸ்வாதிகா போர்டுக்கு பக்கத்துல இன்னொரு போர்டு வச்சிடறேன், டாக்டர் ஸ்வாதிகா அப்படின்னு போட்டு ஹாஸ்பிட்டல் நடத்தி மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். அதுவும் ப்ரொஃபஷன் தானே? சரி, எனக்கு கிளாஸ் எடுத்து கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு, டாக்டர் விளையாட்டு விளையாடும் போது சின்ன குழந்தையில இருந்து பிடிக்கும், சரின்னு நிறைய ஸ்பேஸ் இருக்கு நம்ம அகாடமில, ஒரு ரூமை கிளினிக்கா போட்டு, சார் வேற இல்லை, அந்த ரூமை கிளினிக்கா மாத்திரலாம். எஸ், அதுக்குன்னு படிச்சிருக்கணுமா? நான் படிச்சுனா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் பாலிட்டி படிச்சுட்டு தான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சர்டிஃபிகேட் காமிச்சனா பாத்தீங்களா? நடத்துறத வச்சு அப்ப நானும் நல்ல மருந்து கொடுப்பேன், 2 மருந்து வாங்கி பாருங்க, உயிரோட இருக்கீங்களா செத்து போறீங்களான்னு. செத்துட்டீங்கன்னா தெரிலன்னு அர்த்தம், இல்லைன்னா பொழைச்சு செத்து விளையாட வேண்டியதான். வாட் யூ ஹேவ்? ஆமாவா இல்லையா? எல்லாமே கரெக்ட் தானே? எஸ், ஃபண்டமெண்டல் ரைட்டை நான் யூஸ் பண்ணா நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாவா? நான் டாக்டர் ஆகுறது இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட்? நான் என்ன பாகிஸ்தானா? ஒரு பொண்ணு டாக்டர் ஆகுறது உங்களுக்கு பிடிக்கல? எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசைங்க டாக்டர் ஆகணும்னு, அதுக்கு படிச்சிருக்கணும் அப்படிங்கிறீங்களா? ஆக்சுவலி ஃபண்டமெண்டல் ரைட்டோட பேசிக் குவாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுக்கு அடிப்படை உரிமை இருக்குங்கிறக்காக நீங்க எல்லாமே பண்ண முடியாது. அப்சல்யூட் கிடையாது. குவாலிஃபைடு அப்படின்னா உங்களோட அடிப்படை உரிமை, உங்களுக்கு எந்தெந்த உரிமை நீங்க யூஸ் பண்றதுக்கு தகுதி இருக்கோ அது மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும். தகுதி வாய்ந்தவை எல்லா அடிப்படை உரிமைகளும். அடிப்படை உரிமை இருக்குங்கிறக்காக என்னுமே பேசக்கூடாது. தகுதி வாய்ந்தவை, உங்களுக்கு தகுதி இருந்தாதான் நீங்க பேசணும். புரியுதா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டோட பேசிக் ஃபீச்சர் என்ன? நாட் அப்சல்யூட், குவாலிஃபைட். நீங்க யூ கேன் ப்ராக்டிஸ் மெடிசன் ப்ரொவைடட் யூ ஆர் அ டாக்டர் பை ப்ரொஃபஷன்.
நீங்க டாக்டரா இருந்து நீங்க மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது யாராவது வந்து உங்களை தடை செஞ்சாங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன், என்னோட தொழில் பண்றதை நீ தடுக்கிறேன்னு நம்ம கோர்ட்டுக்கு போகலாம். நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மெடிசன் கொடுத்துட்டு இருந்தேன்னா என்னை தூக்கி ஜெயில தான் போடுவாங்க. புரியுதுங்களா? ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன் ஒன்று இருக்கு, ஆனா அப்சல்யூட் கிடையாது, குவாலிஃபைடு. அதுக்கு நீங்க தகுதி வாய்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்க அடிப்படை உரிமையை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபீச்சரே ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னா தகுதி வாய்ந்தவை. நான் பார்லிமெண்ட்ல ஒரு எம்பி, ஓகே, ஒப்போசிஷன் பார்ட்டியோட எம்பி, இந்தியா அலையன்ஸ்ல ஒரு எம்பினா அப்ப நான் கவர்மெண்ட் பத்தி பேசலாம், ஃபவுல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாம பார்லிமெண்ட்ல அதை விவாதிக்கலாம். இப்பவும் ஒரு குடிமக்களா நம்ம ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போடலாம், ஆஸ் லாங் அஸ் அது யாரையும் தேசத்தையோ தேசம் சார்ந்த அரசியல் பதவியில் இருக்கவங்களையோ தாக்காத வரைக்கும். ஸோ அடிப்படை உரிமை கம்ப்ளீட்டா அப்சல்யூட் கிடையாது, குவாலிஃபைடு. ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் அப்சல்யூட்டா நீங்க உங்க அடிப்படை உரிமைகளை யூஸ் பண்ணவே முடியாது. நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைடு. உங்களுக்கு அந்த தகுதி இருந்தா மட்டும்தான் நீங்க அதை யூஸ் பண்ணலாம். அப்ப எல்லா அடிப்படை உரிமையுமே ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னா என்ன? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னா தடை. தடை இருக்கலாம், பட் ரீசனபிளா இருக்கணும், நியாயமான தடை போட முடியும் எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்டுமே. இன்னொரு இந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைட். கவிதா புரிஞ்சிருச்சா? இது அப்சல்யூட்டா எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியாது, நமக்கு தகுதி இருந்தால் தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ நாட் அப்சல்யூட், குவாலிஃபைட். அட் த சேம் டைம் இன்னொரு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு. இப்போ நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இன்னைக்கு லஞ்சுக்கு வெளியே போறோம், ஃபைன். கோபிகா ட்ரீட் கொடுக்குறாங்க, நமக்கு அலங்கார் போறோம், ஃபைன். ஸோ எல்லாரும் போயிட்டு ட்ரீட் எல்லாம் சாப்பிட்டுட்டு நடு ரோட்ல காந்திபுரம் கிட்ட சும்மா நடு ரோட்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கோம், ஃபைன். சரி, நடு ரோட்னாலும் டிஸ்டர்ப் பண்ணாம தள்ளி நின்று பேசிட்டு இருக்கோம். ஒரு 15 பேர் 20 பேர் நின்று அப்படியே ஜாலியா சவுண்ட் போட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். அடிப்படை உரிமை தானே, டு ஃபார்ம் குரூப்ஸ், டு கோ அவுட், டு என்ஜாய், இதெல்லாம் அடிப்படை உரிமை தான். கோவிட் பீக்ல இருக்கு, ஓகே, கோவிட் பீக்ல இருக்கு, பேசுவோம் மேம், அடுத்த நிமிஷம் செத்து போயிடுவோம், அது வேற விஷயம், பட் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ உங்க அடிப்படை உரிமை தடை செஞ்சிருப்பாங்கல்ல கோவிட் இருக்கும் போது. எஸ், அப்போ நான் எப்ப வேணாலும் குரூப் ஃபார்ம் பண்ணலாம், கோவிட் இருந்தாலும் நான் குரூப் ஃபார்ம் பண்ணலாம், என் அடிப்படை உரிமை அப்படின்னு நான் கோர்ட்டுக்கு போக முடியுமா? போக முடியாது. ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நியாயமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னா அடிப்படை உரிமை அது பாதிக்கத்தான் படும். அடிப்படை உரிமை எப்ப வேணாலும் இருக்கலாம்னு இல்லை, நீங்க என்ன வேணா பேசலாம் வீட்டுக்குள்ள, உங்க அம்மா அப்பாவை எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. ஊர்ல இருந்து 4 பேர் ரிலேட்டிவ் வந்திருக்குமோ நீங்க என்ன வேணா பேசினா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குமா இருக்காதா? கொஞ்சம் அடக்கி வாசி, நீ பேசிட்டு போயிருவ, என்ன புள்ளன்னு சொல்லிட்டு போயிருவாங்க, என்ன வளர்ப்புன்னு சொல்லிட்டு போயிருவாங்கன்னு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்கல்ல. உங்க போனது வரைக்கும், போனதுக்கு அப்புறம் நீ என்ன வேணா டான்ஸ் ஆடி, இப்போதைக்கு பொண்ணு மாதிரி நடிச்சுட்டு இருக்கணும் அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? அவ்வளவுதான். அதான் இப்ப ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபீச்சரோட குவாலிட்டி அப்சல்யூட்டும் கிடையாது, எப்ப வேணாலும் என்ன வேணா பண்ணலாம்னு கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடலாம், ஆனால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நியாயமானதா இருக்கணும், ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு உட்படுத்தப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர், ஃபண்டமெண்டல் ரைட்டோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் அப்சல்யூட் கிடையாது, குவாலிஃபைட். ரெண்டாவது, எல்லா டைமுமே நீங்க ஃபண்டமெண்டல் ரைட் யூஸ் பண்ண முடியாது, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட் வந்து 24/7 365 டேஸும் யூஸ் பண்ண முடியாது. பார்லிமெண்ட் நினைச்சா உங்க அடிப்படை உரிமைகளை தடை செய்யலாம், எமர்ஜென்சி பீரியட்ல இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் வரும்போது உங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் அவைலபிள். பார்லிமெண்ட் கேன் கர்டைல் தெம். பாராளுமன்றம் சட்டம் இயற்றி உங்களோட அடிப்படை உரிமை தடை செய்யலாம். இப்போ கோவிட் மாதிரி டைம்ல வெளியே போகக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னா அடிப்படை உரிமை பாதிச்சிருக்கு அப்படிலாம் போய் சொல்லவே முடியாது. அதே இஷ்யூ தான் நடந்துச்சு 1975ல. இந்திரா காந்தி மேடம் பிரைம் மினிஸ்டர் இருக்கும் போது அடிப்படை உரிமை இல்லைன்னு போய் கோர்ட்ல கேஸ் போட்டு பார்லிமெண்ட்ல பிரச்சனை பண்ணதுக்கு தான் முதல்ல உங்க கடமை என்னன்னு தெரியுமான்னு தான் ஃபண்டமெண்டல் டியூட்டி கொண்டு வந்து விட்டாங்க. அதே தான் கோவிட் டைம்ல நான் வெளியே போவேன் அப்படின்னா உங்க அடிப்படை கடமை இன்னொருத்தருக்கு பாதிப்பு இல்லாம சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கிறது சிட்டிசன் கடமை. சோ அப்போ உங்க அடிப்படை உரிமை வந்து nobody can கம்ப்ளீட்டா யூஸ் பண்ண முடியாது. சோ பார்லிமெண்ட் has the right to curtail them. Next feature, parliament can curtail them. curtailனா அதை தடை செய்ய முடியும், அதை சுருக்க முடியும். சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்பவுமே நமக்கு இருக்காது, நாட் பெர்மனன்ட், நிரந்தரமானவை கிடையாது. சமய சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி பாராளுமன்றம் சட்டம் இயற்றி அதை தடுக்க முடியும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும்.
அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட் உங்களுக்கு யாரு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றா? சுப்ரீம் கோர்ட். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட் கேரண்டீடு பை சுப்ரீம் கோர்ட். Guaranteed by Supreme Court. ஓகே, நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு? ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும். ஸோ அது ஆக்சுவலா கான்ஸ்டியூஷன் எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்டா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸா பிரிச்சிருக்காங்க. தெரியுமா? அது உங்க டேப்லர் காலம்ல இருக்கா உங்க பிடிஎஃப்ல? ஸோ ஒரிஜினலி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியால 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 1 2 3 4 5 6 7. இந்த ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட் தான் ரைட் டு ஈக்குவாலிட்டி. எஸ், ரைட் டு ஈக்குவாலிட்டி. அதுல தான் ஆர்டிகிள் 14 to 18. அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம், ஆர்டிகிள் 19 to 22. பிரிச்சிருக்கமா? இருக்காது, பிடிஎஃப்ல இருக்கா? எழுதணுமா? அத இந்த ஒரு தடவை எழுதுன அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 to 18. ரைட் டு ஃப்ரீடம் அடுத்தது ஆர்டிகல் 19 to 22. அப்புறம் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான பாதுகாப்பு, ஆர்டிகல் 23 24. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இது வந்து சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு, இது சமத்துவத்துக்கான பாதுகாப்பு. இது ரைட் அகெயின்ஸ்ட், ஒரு விஷயத்தை எதிர்த்து பாதுகாப்பு. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான பாதுகாப்பு. நெக்ஸ்ட் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், உங்க மதம் சார்ந்த சுதந்திரம் and அதுக்கான பாதுகாப்பு, ஆர்டிகல் 25 to 28. அப்புறம் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ஆர்டிகல் 29 and 30. அப்புறம் 6th வந்து சொத்துரிமை, ரைட் டு ப்ராப்பர்ட்டி, ஆர்டிகல் 31. அப்புறம் கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், ஆர்டிகல் 32. 33 34 35 அப்புறம் பார்த்துக்கலாம். தமிழ் பிடிஎஃப் கவிதா. எஸ், ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து சமத்துவ உரிமை, ரைட் டு ஃப்ரீடம் வந்து சுதந்திர உரிமை, இது ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் சுரண்டலுக்கு எதிரான பாதுகாப்பு, அண்ட் ரைட் டு ரிலீஜியன் சமய சுதந்திரத்துக்கான உரிமை, கல்ச்சுரல் எஜுகேஷனல் ரைட்ஸ் வந்து பண்பாடு மற்றும் கல்வி சார்ந்த உரிமைகள், ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொத்து உரிமை, அப்புறம் அரசியலமைப்பு சார்ந்து தீர்வு காண்றதுக்கான உரிமை, ஆர்டிகல் 32. ஃபைன். இதை வந்து நீங்க பிடிஎஃப்ல வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒரு ரைட்டும் நம்ம எழுதிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஸோ we will do this. ஸோ இதுதான் ஒரிஜினலா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியால இருந்த 7 ரைட். ஓகே, எல்லாத்துக்குமே ஈக்குவாலிட்டி கொடுக்க முடியுமா? எஸ். இப்போ கிளாஸ்ல இருக்கிற ஆன்லைன் ஆஃப்லைன் இருக்கிற 100 பேர் 200 பேருக்கும் நான் ஒரே மாதிரி சொல்லி தர முடியுமா? எஸ். தனியாக டியூஷன்லாம் வைக்காம எல்லாத்துக்கும் ஒரே கிளாஸ் தான் எடுக்கிறோம். ஆமாவா? ஈக்குவாலிட்டி. ஃப்ரீடம் இருக்கு, எல்லாருமே நோட்ஸ் எழுதிக்கலாம், தமிழ்ல எழுதலாம், இங்கிலீஷ்ல எழுதலாம், டவுட் கேட்கலாம், ஃப்ரீடம் இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் இதெல்லாம் எல்லாத்துக்குமே சமமா கொடுக்குது. இந்தியா எல்லாத்துக்கும் பொதுவானது. நீங்க வசிச்சுக்கலாம், இருந்துக்கலாம், தூங்கிக்கலாம், படுத்துக்கலாம், சாமி படத்துல சொல்ற மாதிரி இங்க சமைச்சுக்கலாம், இங்க தூங்கிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம் இந்தியால. ஆனா கவர்மெண்ட் கிட்ட இருக்க மொத்த சொத்து உங்களுக்குன்னு பிரிச்சு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற அசெட் எல்லாம் அதோட மக்களுக்குன்னு கொடுக்க முடியுமா? ஸோ எல்லாமே உரிமை தான். ஆனா சொத்து உரிமை எப்படி சொத்து உரிமை வரும்? சொத்து இருந்தாதான் உரிமை. இப்ப என்கிட்ட சொத்து இருந்தா என் பையனுக்கு உரிமை இருக்கும். என்கிட்டயே சொத்து இல்லை அப்படின்னா என் பையன் எங்க கொண்டு வந்து எங்க உரிமை கேட்க முடியும்? இல்லையா? அப்ப சொத்து உரிமை அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும் போது தான் வரும். இருந்துச்சு அப்படின்னா நீங்க சட்ட ரீதியா அந்த சொத்தை எடுத்துக்கலாம். சட்டமே என்ன சொல்லுது? இருக்கிற சொத்து எத்தனை குழந்தைங்களோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஜெண்டர், பொண்ணோ பையனோ, அதை வந்து பிரிச்சு கொடுத்துடணும். எஸ். ஓகே,
ஸோ அப்படி இல்லை அப்படிங்கும்போது அது உரிமை, எனக்கு சொத்து வேணும், கவர்மெண்டோட சொத்து பிரிக்கிறதோ இல்லாத சொத்தை பிரிக்கிறதோ பண்ண முடியாதுல்ல. ஸோ இதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ ஒரிஜினலா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியால 7 ஃபண்டமெண்டல் ரைட், இப்போ இருக்கிறது 6 ஃபண்டமெண்டல் ரைட் தான். ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர் சொத்துரிமை அப்படிங்கிறது வாஸ் டெலீட்டட். ஸோ டெலீட் பண்றதுக்கும் நம்மளே தூக்க முடியுமா? புரியாத ஒரு விஷயத்தை தூக்கிட முடியுமா? கான்ஸ்டியூஷன் தானே, வேண்டாம்னா டெலீட் பண்ணிடலாம். ஜெராக்ஸ் போடும்போது ஒரு பேஜ் விட்டு ஜெராக்ஸ் போட்டுக்கலாமா? அப்பெல்லாம் பண்ண முடியாதுல்ல. ஸோ ப்ராப்பரா அடிஷன் டெலிஷன் எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்? சட்ட திருத்தம் பண்ணோம், அமெண்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இதை டெலீட் பண்ணோம். ஸோ அது என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1978ல ரைட் டு ப்ராப்பர்ட்டியான ஆர்டிகல் 31 ரிமூவ் பண்ணி அது அடிப்படை உரிமை இல்ல, சட்ட ரீதியான உரிமை அப்படின்னு, லீகல் ரைட் அப்படின்னு மாத்தி எங்க கொண்டு போய் இப்ப வச்சிருக்கோம் அப்படின்னா பார்ட் 12ல ஆர்டிகிள் 300A வச்சிருக்கோம். இப்போ டெலீட்னா ஃபுல்லா கான்ஸ்டியூஷன்ல இருந்து தூக்கல, இங்கிருந்து அது அடிப்படை உரிமை கிடையாது, இருந்தா மட்டும்தான் அது உரிமை, இருந்தா நீங்க சட்ட ரீதியா அதை வாங்கிக்கலாம் அப்படிங்கறதுனால இட் இஸ் பிகம் அ லீகல் ரைட் அண்ட் இட் இஸ் கெப்ட் அண்டர் பார்ட் 12 ஆர்டிகிள் 300A. ஸோ இப்ப சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையான்னு கேட்டா ஆமாவா இல்லையா? இல்ல. சட்ட ரீதியான உரிமையான்னு கேட்டா லீகல் ரைட். ஆக்சுவலா இது எதுக்காக ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா சோஷியலிசம் கான்செப்டுக்கு இது ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸ். சோஷியலிசம் கான்செப்ட்னா என்ன? இல்லாதது இருக்கிறதெல்லாம் பிரிச்சு எல்லாத்துக்கும் சமமா கொடுக்கறது சோஷியலிசம். எஸ், சோஷியலிசம் கான்செப்டுக்குலாம் ரைட் டு ப்ராப்பர்ட்டி வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல. காந்தியன் சோஷியலிசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மார்க்சிஸ்ட் சோஷியலிசம்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, சோஷியலிசம்னா என்னன்னா 100 ரூபா காந்தி கவர்மெண்ட் கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம 100 பேர் நாட்டோட மக்கள் தொகைனா ஆளுக்கு 1 ரூபா பிரிச்சு கொடுத்துட்டா சோஷியலிசம். நம்ம நாட்டுல அப்படியே தான் கொடுக்குறோமா? சைனால இருக்கா? ஓகே, நம்ம நாட்டுல இல்ல. ஹரிணி சைனா போயிட்டு வந்திருக்காங்க, நம்ம நாட்டுல சொல்லியிருக்காங்க தெரிலங்க. நமக்கு சைனாவும் ஒத்து வராது, சைனீஸ் ஃபுட்டும் ஒத்து வராது, தெரில. ஸோ லீவ் தட் அசைட். இப்போ சோஷியலிசம் கான்செப்ட் வந்து இந்தியாவில் பண்ண முடியாது. ஆனால் இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணுறது காந்தியன் சோஷியலிசம். அப்போ என்னங்க சமமாக கொடுக்குறோம் அப்படின்னா வாய்ப்புகள் மட்டும்தான் இந்தியாவில் சமம். இந்தியாவில் இருக்கவங்க எல்லாரும் யூபிஎஸ்சிக்கு படிக்கலாம், குவாலிஃபைடு பீப்புள். ஓகே, படிக்கிறவங்க பாஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்கும் சமமான உரிமை இருக்கு கவர்மெண்ட் டெப்டி கலெக்டர் ஆகிறதுக்கு. நீங்க ஒழுங்கா படிச்சீங்கன்னா ஆகலாம், படிக்கலன்னா ஆக முடியாது. உங்க வாய்ப்புகளை சமமா கொடுக்குறாங்கல்ல, ஸோ அதுதான் காந்தியன் சோஷியலிசம். ஸோ அந்த மாதிரி சோஷியலிசமுக்கு தடை தானே ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருந்தா எப்படி பிரிச்சு கொடுக்க முடியும்? ஸோ அதனாலதான் அதை தூக்கி டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ண முடியாது எல்லாத்துக்கும் தான் தூக்கி கொண்டு போய் எங்க வச்சிட்டோம்? லீகல் ரைட்ஸ். லீகல் ரைட்டா வச்சிட்டோம். ஓகே, ஸோ இவ்வளவுதான் பேசிக்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட். ஆர்டிகல் 12 போலாமா? 12, 13 இப்போ நீங்க இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆரம்பிக்கிறது 12ல இருந்து 35 வரைக்கும். அப்ப ஆர்டிகல் 12 and 13 வந்து வெளியே இருக்கு, இந்த கேட்டகரிக்குள்ள இல்லாம இருக்கு. அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு போறோம். ஆர்டிகல் 12 என்ன சொல்லுது? உங்க பிடிஎஃப்ல ஆர்டிகல் 12 இருக்கும். என்ன சொல்லுது? டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். என்ன கவிதா சொல்லுது? அரசின் வரையறை அப்படின்னு சொல்லுது. இன்னுமே புரியலையே. டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்டுங்கிறாங்க, அரசின் வரையறைங்கிறாங்க. அப்படின்னா என்ன? என்ன புரியுது உங்களுக்கு? பாலிட்டி எங்கிட்ட படிச்சா கஷ்டம்னு மட்டும் புரியுதா? இல்லை, ஆக்சுவலா என்ன புரியணும் அப்படின்னா அது எப்படி மேம் சொல்றதுன்னு கவிதா திரும்பி நதியாவை பாக்குறாங்க. டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்னா என்னன்னா
யாரெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து கொடுக்கலாம், கொடுக்காம இருந்தா கோர்ட்டுக்கு போலாம்னு நமக்கு ஒன்று தெரியணும்ல. இப்ப ஸ்டேட் அப்படிங்கிறது இங்க மாநில அரசு கிடையாது. இங்க ஒரு ஸ்டேட் அரசு அப்படிங்கறதோட வரையறை என்ன அப்படின்னா, அரசு ஒரு பெரிய விஷயம், கொடுக்குற இடத்துல இருக்கிற எல்லாரும் இங்க அரசு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் கிளாஸ்ல ஒரு பாலிட்டி எடுத்துட்டு இருக்கேன், ஒரு 2 மணி நேரம் எடுக்கிறேன், அவ்வளவுதான். இவ்வளவுதான் என்னோட பவர்னாலும் இந்த கிளாஸ்ல நீங்க உட்காரக்கூடாது, நோட்ஸ் எழுதக்கூடாது, நீங்க பேசக்கூடாது, டவுட் கேட்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னாலும் உங்க ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்படுது இல்ல? எஸ். அப்ப என்னை எதிர்த்து நீங்க கோர்ட்டுக்கு போலாமா, போக கூடாதா? எப்படி போக முடியும்? அரசு அடிப்படை உரிமை கொடுக்கலனா தானே நீங்க போக முடியும். நான் அரசே கிடையாது, நான் பிரைவேட் பாடி. அரசு வேண்டான்னு சொல்லி தான் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். நான் இல்லைன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அரசு வேலைக்கு போயிடுவேன்ல. புரியுதா நான் என்ன சொல்றேன்? அப்ப நீங்க எப்படி என்னை எதிர்த்து நீங்க கேஸ் போட முடியும்? இப்ப அரசுங்கிறது அரசு மட்டும் இல்ல, ஒரு கார்பரேஷன், ஒரு கார்பரேட், ஒரு கம்பெனி எல்லாமே அரசின் வரையறைக்குள்ள வர்றதுதான். இப்ப யாரெல்லாம் உங்களுக்கு அடிப்படை உரிமை கொடுக்கலன்னா நீங்க கேஸ் போடலாம்னு தெரியணும்ல. அந்த அரசின் வரையறை அப்படிங்கிறது ஒரு ப்ராடர் ஆஸ்பெக்ட் அப்படின்னு டிஃபைன் பண்றதா ஆர்டிகல் 12. இப்ப நீங்க போய் கேஸ் போட்டீங்கன்னா நான் சொல்லிடுவேன், நான் சும்மா சொன்னேன், கிளாஸ்ல பேசாதீங்கன்னு சும்மா சொன்னேன், நான் வந்து உட்காராதீங்க நின்றுட்டே இருங்கன்னு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன், டவுட் கேட்க கூடாதுன்னு நான் சொன்னேன் அப்படின்னு நான் சும்மா சொன்னேன்னு சொல்லிடுவேன். அப்ப நீங்க போகும்போது கோர்ட்ல சும்மா சொன்னா கூட அது வந்து அடிப்படை உரிமை பாதிக்குது அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும்ல. அப்ப வாய் வழியா சொன்னாவோ, ஆர்டர் போட்டாலோ, இல்ல ரிட்டர்ன்ல கொடுத்தாலோ எல்லாமே ஒரு ஆர்டரா கன்சிடர் பண்ணும், ஒரு லாவா கன்சிடர் பண்ணும் அப்படிங்கறத ஆர்டிகல் 13 சட்டத்தின் வரையறை பத்தி பேசுமா. டெஃபினிஷன் ஆஃப் லா பாருங்க. ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது? பெருசா இருக்கா? ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 12 புரியல, 13க்கு போயிட்டீங்கிறீங்க. லா அவ்வளவுதான், டிஃபைன்ஸ் லா. தமிழ் என்ன இருக்கு? அடிப்படை உரிமைகளுடன் முரண்படும் சட்டங்கள். அப்படின்னா சட்டம்னா என்னன்னு தெரிஞ்சாதானே அது முரண்படுதா இல்லையானே சொல்ல முடியும். அப்ப ஒரு சட்டத்தின் வரையறை பத்தி சொல்றது டெஃபினிஷன் 3, ஆர்டிகல் 3. ஸ்டேட்டோட டெஃபினிஷன் சொல்றது ஆர்டிகல் 12. ஓகே, ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும் இப்ப சொல்றது. இப்ப நம்ம எழுதும் போது இன்னும் டீடைலா புரிஞ்சிடும். ஆர்டிகல் 12 என்னன்னா, எதெல்லாம் ஸ்டேட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட், வாட் அண்ட் விச் ஆல், எல்லாமே எதெல்லாம் சட்டம் அப்படிங்கறதுக்குள்ள வரும், இஸ் இன்க்ளூடட் இன்சைடு ஸ்டேட். அவ்வளவுதான். எதெல்லாம் அரசுங்கிற வரையறைக்குள்ள வரும், எதுக்கு அப்படின்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட், ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட். இப்ப எதெல்லாம் சட்டத்தின் வரையறைக்குள்ள வரும்? யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசோட நிர்வாக அமைப்பு, சட்டம் இயற்றும் துறை எல்லாமே வரும். மாநில அரசோட நிர்வாகத்துறை, சட்டம் இயற்றும் துறை, எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன்ஸ் ஆஃப் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்புறம் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷனு, பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ், கார்பரேட், வேற கம்பெனிஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட், பொல்யூஷன் போர்டு, எல்லாமே ஸ்டேட் தான். இந்த ஸ்டேட்டின் வரையறைக்குள்ள வர எல்லாமே அடிப்படை உரிமையை தடை செய்யக்கூடாது, அடிப்படை உரிமை கொடுக்கணும். அப்படி எந்த விஷயமாவது உங்களுக்கு தடை செஞ்சா நீங்க கோர்ட்டு கிட்ட போகலாம். இப்ப ஸ்டேட் அப்படிங்கிறது வெறும் மாநில அரசோ கவர்மெண்டோ மட்டும் கிடையாது அப்படின்னு. அப்ப எதெல்லாம் ஸ்டேட்குள்ள வருது எழுதுங்க. லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். நிர்வாகத்துறை, எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா நீதித்துறையா? நானே பரவாயில்ல கௌஷிகா. எக்ஸிக்யூட்டிவ்னா இப்ப சொன்னனே, நிர்வாகத்துறை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அமலா, செயல்துறை, செயல்பாட்டுத்துறை. எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ், சட்டம் இயற்றும் துறை, செயல்படுற துறை ஆஃப் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், மத்திய அரசு மாநில அரசோட இது ரெண்டுமே. அதுக்கப்புறம் எல்லா லோக்கல் பாடிஸும், பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி,
இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அப்புறம் கார்பரேஷனு எல்லாமே, அப்புறம் கவர்மெண்ட் கார்பரேஷன், கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டேட்டோட வரையறைக்குள்ள தான் வரும். ஓகே, அப்ப இதெல்லாம் ஸ்டேட்டுன்னு தெரிஞ்சாதானே இது ஏதாவது ஃபண்டமெண்டல் ரைட் கொடுக்கலன்னா நீங்க கோர்ட்டுக்கு போக முடியும். சிம்பிள் ரூல் இருக்குங்க. ஒரு கம்பெனி என்னதான் ப்ரொடெக்ஷனுக்காக வேலை செஞ்சாலும் 14 நாள், ஒரு ஃபோர்ட்நைட்டுக்கு மேல லீவ் கொடுக்காம வேலை செய்ய முடியாது. தெரியுமா தெரியாதா? ஓகே, அஃபீஷியலா சோஷியல் வெல்ஃபேர் லா இருக்கா இல்லையா? கேஷுவல் லீவ் கொடுக்கணும். கேஷுவல் லீவ்னா ரெகுலர் சாட்டர்டே சண்டே லீவ் தான் கேஷுவல். 14 days ஒன்ஸ் தானே, ஒரு ஃபோர்ட்நைட்டுக்கு தானே. 14 நாள். இப்போ ரொம்ப ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு, இந்த வாரம் சனி ஞாயிறு லீவ் இல்லை, அப்போ இந்த போன திங்கக்கிழமையில இந்த வாரம் சனி ஞாயிறும் லீவ் இல்லைன்னு அடுத்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் வேலை செஞ்சா 14 நாள் ஆயிரும்ல. அதுக்கு மேலேயும் வேலை இருக்குன்னு லீவ் கொடுக்காம வேலை வாங்க முடியாது. உங்க அடிப்படை உரிமை அங்க பாதிக்கப்படுது. அந்த கம்பெனி எதிர்த்து நீங்க கோர்ட்டுக்கு போகலாம். ஏன்னா அந்த கம்பெனி ஸ்டேட்டோட வரையறைக்குள்ள வந்துடும். புரிஞ்சிருச்சா? வாட் இஸ் ஸ்டேட், டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். அப்ப எந்த மூலியமாலாம் அவங்க வந்து உங்க அடிப்படை உரிமையை தடை செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 13. ஸோ ஸ்டேட் முடிஞ்சிருச்சா? கம்ப்ளீட்டா. எனி டவுட் வித் டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்? ஆர்டிகல் 12 ஏதாவது டவுட் இருக்கா? லா எஸ், ஏன்னா டவுட், எனி டவுட் ஆர்டிகல் 12ல? ஸோ ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது அப்படின்னா லாவை டிஃபைன் பண்ணுது. சட்டம் அப்படிங்கிறது என்னன்னு டிஃபைன் பண்ணுது. இப்ப கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட் ஒரு ஜியோ பாஸ் பண்றாங்க. வாட் இஸ் ஜியோ? கவர்மெண்ட் ஆர்டர். அப்போ ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாங்க, அந்த ஆர்டர் மூலியமா உங்க அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது. ஓகே, அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? சட்டத்தின்படி உங்க அடிப்படை உரிமைக்கு எதுவும் சட்டம் நிறைவேற்றல இல்ல, அதனால உங்க அடிப்படை உரிமையை அவங்க தடுத்திருக்கிற நம்ம எழுத்து கோர்ட் போட கேஸ் போட முடியுமா முடியாதா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? நான் தான் டிஎம்கே கவர்மெண்ட், ஓகே, நான் ஸ்டாலின் கவர்மெண்ட், நீங்க வந்து மக்கள். நான் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கேன், சரியா? யாருமே வந்து கலெக்டரேட் போய் யாரும் எந்த ஆஃபீஸரையும் பார்க்க கூடாது, மனு கொடுக்க போவே கூடாது அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். உங்க அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா? பாதிக்கப்படுது. இப்ப நீங்க என்னோட அரசை எதிர்த்து கோர்ட்ல கேஸ் போட முடியுமா முடியாதா? சட்டம் இயற்றுனா தானே கேஸ் போட முடியும். நான் வெறும் ஆர்டர் தானே பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆர்டர் பாஸ் பண்ணாலும் முடியும். ஓகே, அப்போ நான் ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கேன் உங்களை எதிர்த்து. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க, ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கேன், உங்களை 2 நாள் ரிமாண்ட்ல வைக்கிறேன்னு ஆக்ஷன் எடுத்திருக்கேன். அப்போ உங்க அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 22 படி உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, கைது காவலுக்கு எதிர்த்து. அப்போ உங்க ஒரு ஆக்ஷன் மூலியமா உங்க அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்க கோர்ட்டுக்கு போலாமா போக கூடாதா? ஏன் போலாம்? சட்டம் இயற்றி உங்க அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டாதானே போலாம். ஆக்ஷன் இருந்தாலும் போகலாம். ஓகே, இப்போ நான் சிக்ஷா நடத்திட்டு இருக்கேன், நான் ஒரு மெயில் அனுப்புறேன் உங்களுக்கு, நீங்க யாருமே எக்ஸாம் எழுதக்கூடாது இந்த வருஷம் அப்படின்னு. ஓகே, அப்ப நீங்க உங்க அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டிருக்குன்னு கோர்ட்டுக்கு போலாமா போக கூடாதா? நான் வெறும் மெயில் தான் அனுப்பிச்சிருக்கேன், சட்டம் இயற்றலையே. என்ன ஆர்டரும் சட்டம்ங்கிறீங்க, ஆக்ஷனும் சட்டம்ங்கிறீங்க, மெயிலும் சட்டம்ங்கிறீங்க. அப்ப சட்டம்னா என்ன? அதைத்தான் இந்த லா டிஃபைன் பண்ணுது. புரியுதா? எல்லாமே ஆக்ஷன், ஆர்டர், ஜியோ, மெயில், அமெண்ட்மெண்ட் எது மூலியமா அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டாலும் அது எல்லாமே சட்டமா கருதப்படும். இப்ப சட்டத்தின் வரையறை எது மூலியமா இவங்க எல்லாம் அடிப்படை உரிமை பாதிச்சாலும் எது பாதிக்குதோ, எது அந்த சட்டத்தையோ ஆர்டரையோ அமெண்ட்மெண்ட்டையோ போடுதோ அது எல்லாமே அரசின் வரையறைக்குள்ள வரும். புரியுதா? ஆர்டிகல் 12ம் 13ம் இல்லாம ஃபண்டமெண்டல் ரைட்ஸே இல்லை. புரிஞ்சுச்சா நான் சொன்னேன்? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனா புரிஞ்சுட்டீங்கன்னா டீப்பா புரிஞ்சுக்கும். ஓகே, அப்ப ஆர்டிகல் 13 லான்னு என்னென்னலாம் சொல்லுது அப்படின்னா ஆர்டர், சட்டம், ஓகே, ஆக்ஷன், அமெண்ட்மெண்ட். மேம் ஸ்கிரீன் தெரியல மேம், ஸ்கிரீன் தெரியல மேம், பேப்பர். ஆர்டர், ஆக்ஷன், அமெண்ட்மெண்ட், புரிஞ்சிருச்சா? எல்லாமே சட்டமா கருதப்படும். ஓகே,
கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது ஆர்டிகல் 12 and 13 இல்ல புரிஞ்சிச்சா? இப்போ இதை எழுதிட்டீங்களா? ஓகே, இப்போ கம்மிங் அகேன் ஆர்டிகல் 12னா அரசுங்கிற ஒரு ப்ராடர் ஆஸ்பெக்ட்ல எதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டாங்க. சட்டம் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொன்னாலும் அதோட வரையறைக்குள்ள ஒரு ஆக்ஷனோ அமெண்ட்மெண்ட்டோ எல்லாமே வருதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எனி ஆர்டர், law, legislation, action, amendment, சட்ட திருத்தம், ஏதாவது ஒரு திருத்தம், இங்க கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்னு இல்ல, ஏதாவது ஒரு திருத்தம். நீங்க ஃப்ரீயா உட்காந்துட்டு இருக்கலாம், நீங்க ஒரு ஆர்டர் இருக்கு சிக்ஷால, நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, இனிமேல் உட்கார கூட நின்றுட்டு இருக்கேன்னா அப்ப நான் போட்ட அந்த ஆர்டரோட திருத்தம் தானே, அதுவும் அமெண்ட்மெண்டா தானே கன்சிடர் பண்ணப்படும். ஸோ எனி ஆர்டர், லெஜிஸ்லேஷன், லா, ஆக்ஷன், அமெண்ட்மெண்ட் யாரு பண்ணுவா? டன் பை எனி ஸ்டேட் as mentioned in Article 12. Which is inconsistent with fundamental rights becomes null and void. புரிஞ்சிருச்சா? இப்போ எழுதாம ஒரு நிமிஷம் கவனிச்சீங்கன்னா புரிஞ்சிடும். ஏதாவது ஒரு ஆர்டரோ, சட்டமோ, ஒரு ஆக்ஷனோ, ஒரு திருத்தமோ யாராவது பண்ணா டன் பை எனி ஸ்டேட், அப்ப இந்த ஸ்டேட் என்னங்கிறதா மென்ஷன்ட் இன் ஆர்டிகல் 12. அது பஞ்சாயத்தா இருக்கலாம், முனிசிபாலிட்டியா இருக்கலாம், கார்பரேஷனா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம். அவங்க ஏதாவது ஆர்டரோ, லாவோ, ஆக்ஷனோ, அமெண்ட்மெண்ட்டோ ஏதோ ஒரு வழியில ஆஸ் மென்ஷன்ட் இன் ஆர்டிகல் 13 அது எல்லாமே லாவா கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது ஒரு வழியில ஏதாவது ஒரு ஸ்டேட்டா இருக்கிற ஒரு விஷயம் ஒரு ஒன்ன சட்டமாவ போட்டோ ஒரு ஆர்டரா போட்டு அது உங்க அடிப்படை உரிமையோட சம்பந்தப்பட்டு இல்ல, இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா, ஆப்போசிட்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்டரோ, ஆக்ஷனோ, லாவோ, அமெண்ட்மெண்ட்டோ ஸ்டேட்டா இருக்கிற கார்பரேஷனோ, முனிசிபாலிட்டியோ யாரு போட்டிருந்தாலும் அது செல்லாது, நல் அண்ட் வாய்ட் ஆயிரும். புரியுதா? புரியுற மாதிரி இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க புரியுதான்னு. இப்போ இந்த ஸ்டேட் அப்படிங்கிற இது ஒரு நிமிஷம் எழுதுங்க. இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்ப இன்னும் பெட்டரா புரிஞ்சிடும். எழுதுங்க. I'll tell you an example. Why is it sweating so much today? எழுதுங்க. மழை வந்து கிளப்பி விட்டு போயிருச்சாட்டிருக்கு. நீங்க எல்லாம் பாஸ் ஆனீங்கன்னா ஏசி போட்டுடலாம். சரியா கவிதா? கிளியர்? இப்ப கம்மிங் அகேன், இந்த இடத்துல எதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, மேம் பேப்பர் ஸ்கிரீன் தெரியல. ஐயோ ஓகே, எழுதி இருக்கிறது தெரியுதா? எஸ். இப்போ ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ, டெக்ஸ்டோ, மெயிலோ, ஓரல் ஆர்டரோ இல்ல அட்மின் கொடுக்குற இன்ஃபர்மேஷனோ, எஸ்
அப்ப அதானே அது சட்டம்னா என்ன, இது எல்லாமே சட்டம் தான். ஆர்டரோ மெசேஜோ வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் வந்துச்சு இன்னைக்கு கிளாஸ் இல்லைன்னு, மெயில் வந்துச்சு இன்னைக்கு கிளாஸ் இல்லைன்னு, வெறும் நார்மல் எஸ்எம்எஸ் அனுப்புனாங்க இன்னைக்கு கிளாஸ் இல்லை பவர் ஷட் டவுன்னு, இல்ல போகும்போது நான் சொல்றேன் நாளைக்கு கிளாஸ் இல்லைன்னு சொல்றேன், இல்ல போகும்போது அட்மின் கிளாஸ் இல்லைன்னு சொல்றாங்க, இது எல்லாமே சட்டமா கருதப்படும். ஓகே, புரிஞ்சிருச்சா? யாரு சொன்னா இதெல்லாம் சட்டமா கருதப்படும்? நான் சொன்னாலும், ஸ்வாதிகா சொன்னாலும், சிக்ஷா பை ஸ்வாதிகால யார் சொன்னாலும், ஸ்வாதிகா சொன்னாலும், சேகர் சொன்னாலும், நந்தினி சொன்னாலும், எந்த ஸ்டாஃப் சொன்னாலும். ஓகே, இங்க இருக்க தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கு. ஃபைன், யார் அனுப்பிச்சிருக்கா? சேகர் அனுப்பிச்சிருக்காரு தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு. அது சட்டமா கருதப்படும். தண்ணி குடிக்க கூடாதுன்னு வந்த மெசேஜ் லாவா கருதப்படும். அப்போ உங்க அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டிருக்கு, சொன்னது செல்லாது. புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப கிளியரா புரிஞ்சிருச்சா? நான் ஒரு மெயில் அனுப்புறேன், யாரும் கிளாஸ்ல உட்காரக்கூடாது அப்படின்னு. யாரு சொல்றா? ஸ்வாதிகா சொல்றேன். எப்படி சொல்றேன்? மெயிலா சொல்றேன். அப்போ உங்க அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது, அது செல்லாது. அப்ப என்ன வழியில சொன்னாலும் சட்டமா கருதப்படும். யாரு சொன்னாலும் அது அரசு சொல்றதா கருதப்படும். ஏன்னா அரசின் வரையறைக்குள்ள நம்ம வர்றோம். அப்படி அடிப்படை உரிமையை பாதிக்கிற ஒரு சட்டம் நல் அண்ட் வாய்ட் ஆயிரும். புரிஞ்சிருச்சா இப்ப கிளியரா? ஓகே, ஸோ ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஹோல் இந்தியாவுக்கு பார்க்கும்போது எதெல்லாம் ஸ்டேட்டுன்னு தெரியணும், எதெல்லாம் சொன்னா லான்னு தெரியணும். அது தெரிஞ்சாதான் அது ஓகே, இது வந்து அடிப்படை உரிமை பாய்ச்சா நம்ம போக முடியுமா போக முடியாதான்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் ஆர்டிகல் 12 and 13 இஸ் டிஃபைன்ட். கிளியர்? டன்? ஃபைன். இங்க சிக்ஷா அப்படிங்கிறதுக்குள்ள ஆர்கனைசேஷனும் வரும், அட்மினும் வரும், ஸ்வாதிகாவும் வரும், சேகரும் வரும், மித்துலும் வரும், எல்லாரும் வரும், நீங்களும் தான். இப்ப நீங்க இன்னொருத்தர்கிட்ட சொன்னாலும் சிக்ஷால சொன்னதா தான் கருதப்படுவாங்க. ஓகே, அப்ப நீங்க இன்னொருத்தர் வந்து பாதிக்கிற மாதிரி சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட்டுக்கு வந்தாங்கன்னா நீங்க சொன்னது செல்லாது, அவங்க அடிப்படை உரிமை பாதிச்சா. இப்ப நீங்களும் அரசின் வரையறைக்குள்ள வந்துடுறீங்க. மேம் நான் சும்மா தான் மேம் சொன்னேன், வெறும் ஆர்டரா தான் சொன்னேன், அதுவும் சட்டம் தான். மேம் நான் ஒரு மெசேஜ் தான் அனுப்புனேன், அதுவும் சட்டம் தான். மேம் நீங்க சொன்னதுல நான் கொஞ்சம் திருத்தம் தான் பண்ணேன், அந்த அமெண்ட்மெண்ட்டும் சட்டம் தான். புரிஞ்சிருச்சுங்களா? கிளியர்? ஆர்டிகல் 12 and 13. எஸ், ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எனி டவுட் ஆர்டிகல் 12 and 13ல? ஆமா. நோ டவுட்ஸ். ஓகே, ஸோ அந்த இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். அப்ப யார் அதை வந்து நல் அண்ட் வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணுவா? இப்ப நான் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறேன். ஓகே, அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் ஸ்டேட், ஏதோ ஒரு ஸ்டேட், ஏதோ ஒரு ஃபார்ம்ல இருக்க ஸ்டேட் கிட்ட இருந்து வந்திருக்கு, அது உங்க அடிப்படை உரிமை பாதிச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது நிஜமாவே பாதிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத யார் செக் பண்ண முடியும்? கோர்ட்டு தான் செக் பண்ண முடியும். ஸோ இந்த ஆர்டரோ லாவோ ஆக்ஷனோ அமெண்ட்மெண்ட்டோ எல்லாமே நீதிமன்ற ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ தான் அதை டிக்ளேர் பண்ணும் நல் அண்ட் வாய்ட்னு. கிளியர்? ஆர்டிகல் 12 and 13 வரைக்கும் கிளியரா? எஸ். யாருக்கா புரியலன்னா கேளுங்க, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஆனா புரியாம போகணும்னு அவசியம் இல்லை. சோஃபியா கிளியர்? டன் எவ்ரிபடி? ஆன்லைன் கிளியரா? ஸோ இது வரைக்கும் தான் பேசிக் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்.